இங்கிலாந்தில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு கருத்தரங்கில் உரையாற்றியதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அரசுமுறை பயணமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உலகத்தின் மிகச்சிறந்த கல்வி நிறுவனங்களில் ஒன்றான ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு கருத்தரங்கிலே பங்கேற்று பேசியிருந்தார். தந்தை பெரியார் தொடர்பாக முதலமைச்சர் அந்த நிகழ்வில் பேசியிருந்த கருத்துக்கள், அந்த நிகழ்வில் அவர் வெளியிட்டிருந்த புத்தகங்கள் தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் தந்தை பெரியார் நிகழ்த்தி காட்டியதெல்லாம் ஆயுதம் ஏந்தாத, ரத்தம் சிந்தாத புரட்சிகள் எனவும், ஆக்ஸ்போர்டில் சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு கருத்தரங்கில் பங்கேற்று வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதியிருந்த புத்தகத்தையும், பெரியார் தொடங்கிய சமூக இயக்கத்தில் இருந்து மக்கள் இயக்கமாக கிளைத்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடித்தது, தமிழ்நாட்டின் போக்கை மாற்றி அமைத்தது என்பதையெல்லாம் உள்ளடக்கி புரட்சிகரமான ஒரு வரலாறாக எழுதப்பட்டிருந்த தி டிராவிடியன் பாத்வே என்கின்ற நூலையும் வெளியிட்டேன் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு சீர்திருத்தவாதி தான் பரப்புரை செய்த கருத்துக்களை எல்லாம் அரசாணைகளாக மாறி செயல் வடிவம் பெறுவதை கண்ட பெருமை பெரியாருக்கே உரியது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் பெரியாரினுடைய கொள்கைகளை செயல்படுத்தியது அண்ணா, கலைஞர், அவர் வழியிலே திராவிட மாடல் அரசு என்று குறிப்பிட்டு அண்ணா குறித்தும் கருணாநிதி மற்றும் திராவிட மாடல் அரசு தான் பெரியார் கொள்கையை நிறைவேற்றியதாக பதிவிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் உறுதியோடு சொல்கிறேன், என்றென்றும் பெரியாரினுடைய வழியில்தான் இந்த திராவிட மாடல் அரசு தொடரும், சாதிக்கும் எனவும் முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார். தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.